சீமான் வந்து எப்போ நெருங்கி வர ஆரம்பித்தார்னா பெரியாரை திட்டும் போதே அவர் வந்து நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டார் பாஜகவோட. பாஜக அதை வரவேற்றது, பெரிதும் ரசித்தது. சீமானை வந்து ரொம்ப ரசித்து பாராட்டி கைத்தட்டி, ஆஹா நாங்கள் பண்ண முடியாது நீங்கள் பண்ணிட்டீங்களே, பெரியார் திட்டிங்களே அப்படின்னு ரசித்தது உள்ளூர் எனக்கு தெரியும். பாஜக தலைவர்லாம் என்கிட்ட பேசினாங்க, நம்ம பண்ண முடியாது பண்ணிட்டார்ப்பா அவரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் காமன் எதிரி டிஎம்கேன்னு வந்ததுன்னா 2 பேரும் உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. காமன் மினிமம் அஜெண்டா போடுவாங்க. ஏங்க திமுகவும் பாஜகவும் சேரும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? வாஜ்பாயும் கலைஞரும் சேரலையா? பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு காமன் மினிமம் அஜெண்டா. அது காரணம் மறைந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் தான். அவர் தான் மாமா இதெல்லாம் பார்க்காதீங்க, நமக்கு ஆட்சி முக்கியம், வாஜ்பாய் அரசாங்கத்தை காப்பாற்றணும், நமக்கு மந்திரி பதவி வேணும், டெல்லியில் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கலைஞரை கன்வின்ஸ் பண்ணி காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு வாஜ்பாயோட நெருக்கமாக இருந்தார் கலைஞர். இப்போ அந்த மாதிரி இருப்பான்னு நான் சொல்ல, திமுகவும் பாஜக கூட்டணி வரும்னு சொல்ல, திமுகவும் பாஜகவுமே கூட்டணி அமைச்ச ஒரு காலகட்டங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அது 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கூட இல்லை. அப்படி இருக்கும்போது சீமானும் பாஜகவும் விஜயும் பாஜக வரத்துல என்ன ஒரு அப்ஜெக்ஷன் இருக்க போறது எனக்கு தெரியல.